வணக்கம் மக்களே. இன்னைக்கு நடக்க போற ஐபிஎல் 59வது லீக் மேட்ச்ல சென்னை வெர்சஸ் ஜிடி தாங்க மோதப்போது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, சென்னைக்கு வந்து இது வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு மேட்ச் தான். எதுக்காகன்னா, இந்த மேட்ச்ல ஜெயிச்சாதான் அடுத்த கட்ட பிளே ஆஃப்க்கான அனைத்து வாய்ப்புகளும் வந்து சென்னையால தக்க வைத்துக் கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம குஜராத் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த போட்டி வந்து ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போட்டிலாம் இல்ல. இந்த மேட்ச்ல தோத்தாலும் ஒண்ணுதான், ஜெயிச்சாலும் ஒண்ணுதான். ஆல்ரெடி பார்த்தா பிளே ஆஃப்க்கான அனைத்து வாய்ப்புகளும் வந்து நாங்க இழந்துட்டோம். அதனால இந்த இந்த மேட்ச்ல நாங்க வந்து சிஎஸ்கேவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ரீதியில தான் அவங்களும் வந்து களமிறங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம குஜராத்துக்கு வந்து சொந்த கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. அதனால உள்ளூர் மக்களோட ஆதரவு அவங்களுக்கு அதிக அளவுலயே இருக்கும். பார்ப்போம் சென்னை வந்து இதுல என்ன மாதிரியான ஆக்ஷன் கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம சென்னை வந்து நாங்க சென்னை கிரவுண்ட்ல தான் நாங்க தோப்போம். வெளியூர் மேட்ச் நாங்க அசால்ட்டா ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு மன ரீதியில தான் சென்னையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னைக்கோட மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கைவாட் சொல்லலாம். ஏன்னா ருத்ராஜ் கைவாட் வந்து தொடர்ச்சியாக நல்ல செம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சென்னையை பொறுத்தவரைக்கும் ஓப்பனிங்ல தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ரஹானே வந்து அதிக அளவுல ஒரு ஸ்கோர் பண்ண மாட்றாரு. டக்குன்னு அவுட் ஆயிட்டு வெளிய போறாரு. அதனால சென்னைக்கு வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாரி தான் இருக்கு. அதனால ரஹானேவுக்கு பதிலா ரச்சின் ரவீந்திரா வந்து களம் இறங்குவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சென்னையில டேரி மிச்சல் வந்து நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. சூப்பரா அவருடைய வாய்ப்பையும் அவர் நல்லாவே தக்க வச்சிருக்காரு. ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தடுமாறினாலும், அதுக்கப்புறம் நல்லாவே பிக்கப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சென்னையோட மிகப்பெரிய ஒரு பலமான தூண் பார்த்தீங்கன்னா, சிக்ஸர் துபை தாங்க. சிவம் துபை வந்து வேற லெவல்ல பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியா 2 மேட்ச் மட்டும் சொதப்பியிருக்காரு. அது வந்து நிவர்த்தி பண்ணி இந்த மேட்ச்ல வந்து ஒரு கலக்குவார்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் சென்னையோட ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஜடேஜா வெர்சஸ் மொயின் அலி, அதுக்கப்புறம் வந்து மிச்சல் சாட்னரும் கூட வந்து சேர்ந்திருக்காரு. அதனால வந்து சென்னையோட மிடில் ஆர்டர்ஸ் வந்து நல்லாவே ஒரு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பவுலிங்ல சிமர்ஜித் சிங் அப்படி வந்து அவர் வந்து நேத்து அதான் போன மேட்ச் நடத்துல இருந்து அவர் வந்து கூட ஜாயின்ட் ஆயிருக்காரு. அவரும் நல்லா தான் பவுலிங் போட்டிருக்காரு. பஞ்சாப் வந்து பஞ்சர் ஆக்கி வெளியே அனுப்பிச்சதுல அவருக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, சென்னை வந்து கிளீசன் ஒருத்தர் வந்து ரிச்சர்ட் கிளீசனை வந்து இறக்கியிருக்காங்க. அவரு வந்து இது வரைக்கும் பவுலிங்ல சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு அப்படிதான் சொல்லணும். இந்த மேட்ச்ல அவருக்கு எப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஷர்துல் ஷாக்கூர் அவர் வந்து உங்களுக்கே தெரியும். விக்கெட் எப்ப எடுப்பாருன்னு அவருக்கே தெரியாது. நமக்கும் தெரியாது. அதிர்ஷ்டவசமா பார்த்தா திடீர்னு பார்த்தா அவர் விக்கெட் எடுத்த வாய்ப்பு இருக்கு. அதிக அளவுல ரன் கொடுக்காம இருந்தா சரி. அப்படிதான் நம்ம வந்து இது. அப்புறம் பாத்தீங்கன்னா, துஷார் தேஷ்பாண்டே சொல்றாங்க. என்னன்னு தெரியல மனுஷன் திடீர்னு பார்த்தா எஸ்ஆர்ஹெச்க்கு எதிரா பார்த்தா 4 விக்கெட் எடுக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் நடந்த பஞ்சாப்க்கு எதிராக பார்த்தா 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஆச்சரியமா தான் இருக்கு. அவரு விக்கெட் வேட்டை வந்து இந்த மேட்ச்லயும் தொடருமான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஜிடியோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. வித்திமான் சகாவும், சாய் சுதர்சனும் அதாவது ஜிடி பார்த்தா மினி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழர்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து அதுல இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சாய் சுதரன் இருக்காரு, விஜய் சங்கர் இருக்காரு, ஷாருக் கான் இருக்காரு, அதுக்கப்புறம் சாய் கிஷோர்னு ஒருத்தர் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4-5 பேர் அந்த டீம்ல இருக்காங்க. அதனால அது வந்து ஒரு மினி தமிழ்நாடு டீம் கூட சொல்றாங்க நம்ம தமிழ் ஃபேன்ஸ். முக்கியமா பாத்தீங்கன்னா, வித்திமான் சகாவும், சாய் சுதரனும் ஓப்பனிங் பார்த்தா கொஞ்சம் நல்லாவே அடிக்கிறாங்க. பரவால்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குஜராத்தோட ஒரு நல்ல பேட்டிங் பாத்தீங்கன்னா, சுபம் கில் சொல்லலாம். அவரும் நல்லா இருக்காரு. அப்புறம் டேவிட் மில்லர் அவருக்கு உண்டான ஒரு இன்னிங்ஸ் இன்னும் ஆடலன்னு தோணுதா. அது அப்படியே இருந்தா கண்டினியூ ஆனா சென்னைக்கு நல்லது. அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா இன்னைக்கு விஸ்வம் எடுத்துட்டாருன்னா, சென்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடிதான் வரும். ஆனா மில்லரோட பேரு மில்லர் கில்லர்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் விஜய் சங்கர் இந்த மேட்ச்ல இருப்பாருன்னா லாஸ்ட் மேட்ச்ல சேர்த்திருக்காங்க. இந்த மேட்ச்ல இருப்பாராங்கிறது டவுட்டா தான் இருக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றது யாருன்னு பார்த்தா நம்ம தமிழர் வீரர் ஷாருக் கான் சொல்லலாம். நல்லாவே அவரும் பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. அப்புறம் ராகுல் டிவாட்டியா ராகுல் டிவாட்டியா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல வந்து அப்படியே ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்ச்லயும் அப்படியே சொதப்பிட்டா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாருன்னா சென்னைக்கு மிகப்பெரிய அளவுல தலைவலி தாங்க வரும். அதுக்கப்புறம் ரஷீத் கான் இருக்காருங்க. ரஷீத் கான் பவுலிங் சரி, பேட்டிங் சரி 2மே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம் இந்த சீசன்ல அவர் இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல என்ன பண்ண போறாருன்ட்டு. அதுக்கப்புறம் நூர் அகமது வந்து ஸ்பின் பவுலிங் நல்லாவே கலக்கிட்டு இருக்காரு. அப்புறம் மோகித் சர்மா எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு விக்கெட் டேக்கரா இல்ல இந்த சீசன்ல. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஜிடி வந்து ஒரு ஆளை உள்ள இறக்கிருக்காங்க. ஜோஷ்வா லீட்டன் சொல்லிட்டு ஒருத்தர் இறக்கியிருக்காங்க. திடீர்னு பார்த்தா 4 விக்கெட் எடுத்து அசத்திருக்காரு நம்ம சொல்லலாம் அந்த போன வாட்டி நடந்த மேட்ச்ல. பார்ப்போம் அவருடைய விக்கெட் வேட்டை இந்த தடவை தொடருமான்ட்டு. ஒருவேளை அவரும் இன்னைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாருன்னா சென்னைக்கு மிகப்பெரிய
பெரிய தலைவலியா தான் முடியும். எல்லாத்துக்கும் மேல தோனி இருக்காருங்க. தோனியோட வியூகம் வந்து கண்டிப்பா சென்னையோட வெற்றிக்கு வந்து ஒரு முக்கிய பங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. மொத்தத்துல இந்த பிட்சோட ரிப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிட்சா தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம டாஸ் யார் வின் பண்றாங்களோ கண்டிப்பா அவங்க வந்து செகண்ட் பேட்டிங் தான் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு பேட்டிங் சாதகமான ஒரு பிட்ச் தான் இது. இதுல ஒரு மிகப்பெரிய தலைவலி பார்த்தா ருத்துராஜ் கைவாட். இது வரைக்கும் 11 மேட்ச்ல 10 வாட்டி டாஸ் தோத்துருக்காரு. ஒரே வாட்டி மட்டும் தான் டாஸ் வந்து ஜெயிச்சிருக்காரு. அப்படின்னு பார்த்தா இதுல ருத்ராஜ் கைவாட்டா இல்ல டாஸா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்க வந்து அமைய போகுது. அது மட்டும் வந்து செகண்ட் பேட்டிங் எடுக்கிறவங்க எவ்வளவு பெரிய ரன்னா இருந்தாலும் சேஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்க 200+ அதாவது 230 மேல எடுத்தா மட்டும்தான் இதுல ஒரு வின்னிங் வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பின்னுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு கை கொடுக்குற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஸ்பின்னுக்கு ஒருவேளை கை கொடுத்தா கண்டிப்பா மிச்சம் ஷார்ட்னர், ஜடேஜா, மொயின் அலியை வந்து விக்கெட்டை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். மொத்தத்துல சென்னை வந்து இந்த மேட்ச்ல ஜெயிச்சு பிளே ஆஃப்கான அனைத்து வாய்ப்புகளும் உறுதிப்படுத்துமா? ஒருவேளை குஜராத் டைட்டன்ஸ் உள்ளூர் மக்களோட ஆதரவோட சென்னைக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பாங்களா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நன்றி, வணக்கம் மக்களே.